பரிதாரத்தை பூசிக்கொள்ள பேரன்பமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, நாடகள அரசியலே, உங்க எல்லோருக்கும் எங்களது வந்தவாசி தேரடி ஸ்ரீ தேவி மலர் நாடுமத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிறாக பாப்பா என்று பாரதியார் பாடலுக்கு இணங்கி கற்பக நிகழ்தரும் அற்புத சபதனில் அமைதியா விட்டிருக்கும் எனதருமை பெரியோருக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் எங்களுடைய தேவி மலர் நாடுமத்தின் பணிவான வணக்கம். இன்றிரவு நமது கொளத்தூர் சொல்லக்கூடிய கிராமத்திலே தேரா திருவிழாவா எதற்காக இங்கே நாட வைத்திருக்கின்றால் நமது காலம் சென்று கோவிந்தன் சொல்லக்கூடிய காட்டான் அவர்கள் சாலோக சாரூப சாமீப சாய்ச்சல் சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைய வேண்டும் என்று அவர் பிள்ளைகள் பெண்கள் உத்தார்வர்கள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று அவருக்கென்று இந்த மாபெரும் சபையில் நடத்தக்கூடிய நாடகம் நலாயினி நல்லத்தங்கா சரித்திரம். நலாயினி நல்லத்தங்கா சரித்திரம் இந்த நாடகம் சபையிலே சிறந்த முறையில் நடக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்து விட்டார் மீண்டும் ஒரு முறை நாளைக்கு பேர் அறிவிக்கிறீங்க. இன்றிரவு இந்த மாபெரும் சபையில் நடத்தக்கூடிய நாடகம் நலாயினி நல்லத்தங்கா சரித்திரம். நலாயினி நல்லத்தங்கா சரித்திரம் இந்த நாடகம் சபையிலே சிறந்த முன் நடக்கும். இதில் எவ்விதமான குற்றம் குறை இருப்பினும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் அதை மன்னித்து அன்போடு எப்படி அரவணைக்கிறீரோ அதை போன்று எங்களை மன்னிக்குமாறு சிறந்தாங்கி கேட்டுக்கொள்கிறோம். சைக்கிள் பாருடி கண்ணி
ஏண்டி
தேடிக்கிட்டு பாடுதையா
என்ன சொல்லு பார்க்கலாம். ஏண்டி சொல்லு என்ன தெரியுமா உன்னை வந்தவாசிய பைபாஸ் போற உன்னை தானே. ஆமா இதே இருக்கா பாத்தியா இவள திண்டிவான பைபாஸ் ரோடு ஃபுல்லா இவள தானே. ஆமா இவள ஊர்ல இவள தானே. அப்படியா இவ எங்க தெரியுமா தானே. ஏண்டி இவள கூட்டி ஏற்பட்ட தானே. அப்படியா ஏண்டி போறீங்க எங்க தான் நாள் வரையும் நீ எங்க பஸ் ஸ்டாண்ட் தேடிட்டு வர. நான் நாள் வரையும் உன்னை எங்கலாம் தேடி வந்தேன் தெரியுமா. ஏண்டி முள்ளத்தோப்பு தவுக்குத்தோப்பு வாழைத்தோப்பு கரும்பு தோட்டம் இந்த ஊர் ஏரிக்கரை எல்லாம் உன்னை தேடிட்டு வரேன்டி. ஏண்டி நாங்கலாம் போறோம்ல நானு முக்கியமான வேலை அங்க தானே இருக்கோம். ஆமா பத்தினி என்னங்களா பஞ்சாங்கத்துல இவ 10 பையில போனாளா இல்ல தெரியல. இவ 10 பையில போனாளா கொளத்தூர்ல ஒண்ணு 10 பையில போயிட்டு இல்லைன்னு வந்துருவாங்க. ஏண்டி அது பல பகுதி இல்லைங்கடி. அந்த தினமும் எங்க செல்வது வரைக்கும் ஏண்டி மலர்வள சென்று ஒரு முறை. ஆமா மலர்வள சென்று மலர்வள பறித்து தரமா தடுத்து அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது அம்மன் பூஜை செய்ய வேண்டும். ஆமா அதனால விளையாடி கொண்டே செல்லலாமா. தோரண பறிச்சு மாமா இது அரும்பு வெத்தலை போட்டாக்கு வட்டலையே மச்சானே பொன்மயிலே என்ன இருக்கும் மச்சானே மச்சானே மச்சானே
வைக்க வேண்டும். ஆமா, எப்படி போக வேண்டும் தெரியுமா? தங்கச்சி வந்தாச்சி தலை கொண்டு பேசுங்காளி தங்கச்சி உங்களுக்கு என் பேர் தான் குடிகார குப்பன். வேலூர் சிறையிலிருந்து காலைதான் வெளியே வந்தேன். என் பழக்கம் குடிப்பது, கும்பாலம் அடிப்பது, கண்ட பெண்கள் கற்பழிப்பது. இதான் என் பழக்க வழக்கங்கள். நான் தாய்நாட்டை வந்து விட்டேன். இருந்தாலும் பெண்கள் கூட்டமே காணவில்லையே. பெண்கள் எங்க போயிருப்பார்கள்? போற்றாமரை குளம், அங்கத்தான் நீருக்கு சென்றுவார்கள். விடமாட்டேன். சந்திக்கிற பெண்களை சூப்பர் ஃபிகர், நைஸ் ஃபிகர், விடமாட்டேன். சரக்கு அடிக்கிறியா? நீங்க சாப்பிட மாட்டீங்க. எனக்கு வேலூர் சிறையில் எந்தவித குறையும் கிடையாது. மணி அடிச்சா சோறு போடுறான், முடி முடிச்சா மொட்டை அடிக்கிறான். இதான் என் பழக்கம். விடமாட்டேன். தோ வருகிறேன். என்னை எதிர்ப்பண்ண ஒரு யமன், கொந்தளிக்கும் கடல், கூறும் எரிமலை, சூறாவளி காத்து, ஒரு பச்சை புறம். பெண்களே தோ வர பின் தமிழ்நாட்டிலே பார்த்ததே இல்லையே. பாப்பா, நீ யாரு, எந்த ஊரு? நீங்க உண்மைய சொன்னா வீட்டுக்கு உயிரோட போகலாம். உண்மைய சொல்லல வேட்ட அட்டிக்கிற அட்டி ஆறப்படி மூத்திரம் இந்த ஊர்ல பெய்வீங்க. மீதி மூத்திரம் போகும்போது வேன்ல பெஞ்சு போவாங்க. ஆமா, எங்க நீங்க யாரு? நாங்க ஏதோ பாஞ்சாலி அம்மனுக்கு பொங்கல் வைக்க போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தெரியுமா யாரு நீங்க? என் பேர் தான் குடிகார குப்பன். வெச்சதே சட்டம்.
போட்டதையே திட்டம். என் ஆள்காட்டில் உள்ள ராசக்கு தகுதி கிடையாது. நீங்க யாரும் தெரியல. யாருனே? நாங்களும் இதே நாட்டில் சேர்ந்தவன் தாங்க. என் பேர் தான் கனகா. அப்ப கணக்கா முடிக்க வேண்டியதுதான். கணக்கா முடிக்க வேண்டியதுதான். உன் பேரு? என் பேர் தான் மல்லி. மல்லி. ஆமா. உன் தொடை கொஞ்சம் கிள்ளி. உன் பேரு? என்னங்க என் பேர் தான் கல்பனா. கல்பனா தண்ணி வருமா? தண்ணி வருமான்னு கேக்குறேன். யாரும் தெரியல. யாரு? இவதான் என் தங்கச்சி. தங்கூசியா? தங்கச்சி. எது யாரு? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்ன பொங்க கூட தலைமையில எல்லாம்? ஆமா, பொங்கல் வைக்க போற பாஞ்சாலி அம்மனுக்கு. இல்ல பாஞ்சாலி அம்மனுக்கு பொங்கல் வைக்க போகிறோம். பாஞ்சாலி அம்மனுக்கு பொங்கல் வைக்க போறீங்களா? ஆமாங்க. பாஞ்சாலி யாரு, எப்படிப்பட்டவ, எதுக்கு அவளுக்கு பொங்கல் வைக்க போறீங்க? ஏங்க யாரும் தெரியலையா? ஆமா என்னங்க இங்க வாங்க, சொல்லி யாரும் தெரியலன்னு சொல்றேன். பாஞ்சாலி என்றது யாரும் தெரியுமா? யாரு? ஐயா பத்தலி. ஐயாவா? ஐவருக்கு தேவி. ஐயா பத்தலிடா. அவங்களுக்கு தானே பொங்கல் வைக்கிறோம். பாஞ்சாலி ஒரு உத்தமி. ஒரு கருப்பு கரசி. கணவனுக்கு கட்டப்பட்டவள். சோக்காலோடு ஏத்துறாயா பொண்ணு? பாப்பா சும்மா ஏய் நான் குடிச்சுனா கரெக்டா பேசுறோம். நீக்குமே பாஞ்சாலி யாரியா? ஒரு பச்சை பாஞ்சாலி யாரு? 5 பேருக்கு பொண்டாட்டி. எங்கன்னா ஒத்திமையா வாழ முடியுமா? எங்கன்னா பத்தினியா இருக்க முடியுமா? ஏய் பாஞ்சாலி உத்தமியோ பத்தினியோ அதை விட எனக்கு தேவையில்லாத கதை. ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு லவ் அப்படியே கவுது. நரம்புகள் முறைக்கேறி விட்டது. அது அடக்கென்றாலும் அடக்கிற சத்தியம் கிடையாது. சக்தி அனைத்து ஒரே முத்தமா நாயே. நீ பொம்மிட்டியானியாமா? என்னையா நான் என்ன கேட்டேன்? முத்தனானே கேட்டேன். படாலும் கன்னத்தில் அடிக்கிறாப்பா. ஐயோ பல்லு பூசி ஆகுமா? ஏ பாப்பா, இப்ப கன்னத்தில் அடிச்ச ஒரு அறை. ஆமா, அது ஒவ்வொரு பொண்ணு நடக்க வேண்டிய முறை. என் மூஞ்சி கண்ணாடி குறை, பக்கத்துல கட்டியில அறை. நீ பக்குவமா நீங்க 4 பேர் அங்க வர எந்த சுகத்தை நான் உனக்கு தரேன். இதைப்படி என்னடி வாழ்க்கையில குறை உனக்கு? ஏ குடிகார குப்பா, சொல்வதை கேள். பாஞ்சாலி அம்மனுக்கு பொங்கல் வைக்க போனோம். எனக்கு வழி விழி. நான் சுருக்கமா சொல்லப்போனா எப்பவுமே நான் அறியாத பெண்ணெல்லாம் விருப்பத்து கிடையாது. எனக்கு இந்த அறியாத பெண்களே பிடிக்காது. எனக்கு இந்த பிலிமை காடுறது, சீனு போடுறது, நூல் ஓடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குலாம் வந்தமா மேட்டரை முடிச்சு போய்கினே இருக்கணும். எனக்குலாம் ரொம்ப விருப்பமானது வயசான கேள்விதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பழுத்த பழம் தான் என்னைக்குமே இனிக்கும், சுவைக்கும். ஏதோ ஆசைப்பட்டுட்டேன். ஒரு அல்பாசை 5 நிமிஷம் அப்படி ஒதுங்க வீண் ஓடி போறேன். முடியாது என்பது என்ன அகராதிலே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் காலை கூட வேண்டியாங்கடி. யாரையா செய்வேன் அந்த வேலையா பாரு? அதான் ஓன அழுது பாரு பெரியமா. இந்த தம்பி கெஞ்சி கேட்கறான். அந்த பாய் மனசு வரல பாரு பெரியமா. நீ எவ்வளவு முறை எடுத்து உரித்தாலும் சரிதான். முடியாது முடியாது. ஆசைக்கு இணங்க முடியாதுன்னு சொன்னேன். ஆஹா, உங்களை பார்த்தது என் மனசு என்னன்னு செய்யுது பாய்ங்க. என்ன செய்யுது? வா கண்ணி, நமக்கென்ற ஒரு உலகம் ஆண்டவன் படைத்திருக்கிறான். வெண் புறாக்களாக வெண்ணிலே சிறகடித்து பறக்கல கண்ணி. ஒரு 5 நிமிஷம் வாங்க. என்னையா வாரிக்கு நான் போட போறேன். நான் ஒரு 5 நிமிஷம் வீந்து வந்து ஓட போறேன். இது மனம் மோடி பண்ணாதீங்க. வாங்குறியா? வாரி பண்ணலையா? ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒண்ணு Come on!
மிஞ்சுறீங்களா? ஒரு சரக்கு அடிக்கிறீங்களா? அதை குடிக்காத நாய. சரக்குமா யாரு வேணா சாப்பிடலாம். அது தப்பானதே கிடையாது. பல மூலிகை போட்டு தயார் பண்ணது இது. பல மூலிகை எவன் பாட்டு வாங்கி சாப்பிடும். ஒரு குவார்டர் வாங்கினா 10 ரூபாய் ஒரு பாட்டு மேல. இது என் சொந்த செலவில் நான் தயார் பண்ணது. இது பேரு தான் பட்டை தண்ணி சாராயம். உள்ள போய் ஆராயம், கைகாலம் தீராயம். முதல்ல சாப்பிடும்போது கொமுட்டும், அப்புறம் தெகிட்டும், துட்டுலாம் ஊடுமோ திருட சொல்லும். முடியுமா மேல தொடையுமா கப்புனு அடிமா. சாப்பிட போறோம். என்னை விருப்பத்துக்கு முடியுமா முடியாது? முடியாது. கொள்ளுவேன். பொங்கல் வைக்க போலான்னு பார்த்தா இது பலவந்து குடிச்சிட்டு வந்து குப்பா. நான் பண்றது நான் தப்பா? அதுதான் பழமொழி சொன்னான். கல்லனை நம்பலாம், இந்த மாதிரி குள்ளன் நம்ப கூடாதுன்னு. அவன் குண்டை சேர்த்தனா குதிரை ஓட்டுவான். ஆனா இந்த குள்ள கொட்டாங்கசியில குதிரை ஓட்டுவான். ஏய் முடியாது. அதே கணவமா என்னது அழுகுறாங்க? சரகு போடலாம் வேலை நடக்கும். எனக்கு விரும்பாத மலர் இருக்கவே கூடாது. கசக்கி தீட்டிடுவேன். முடிய வெட்டினா மொட்டை, துணிய வெட்டினா சட்டை. ஆனா அந்த பாட்டில வச்சா நீ ஆளு காலி. உடாத மாதிரி நான் எத்தனை பேரா பார்த்த வேண்டியதே. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சரே சைட் அடிச்ச வேண்டியது. ஏண்டி ஒரு 5 நிமிஷம் அல்ப ஆசை வீந்து எழுந்து ஓட போறேன். நான் வாரிங்க நான் கூட போறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒதுங்கு. உனக்கும் சுகம் எனக்கும் சுகம் எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கு. நாடியா பெண்களை பார்த்தா தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்க வேண்டும். நீ என்னடா தாரமாகவே நினைக்கிறாயா? அது அறிவு கேட்ட மூதேவி. உனக்கு என்ன ஒருத்தி இருப்பார் எங்கேயாவது அங்க சென்றுப்பார். எனக்கு விரும்பாத மலை இருக்கவே கூடாது. வேணாண்டா கேளண்டா. ஐயோ என்னடா பண்ண போறேன்? குடிகார குப்பா நான் பண்றது நான் தப்பா?
தப்பு தான்டா. என்னடா தப்பு? ஏய் தப்பு தான்டா. வெள்ளக்காரா வெளி ஏறுடா ஏறுடா. நான் என்ன ஏறி உள்ள வரவா? இல்ல தாங்கல் உள்ளவா வா. யாரா நீ? ஏண்டா வாட் இஸ் யார் மேன் நீ? வாட் இஸ் நோம் கவர்? இல்ல தாங்கல். இங்கிலீஷ் பயப்படுறான் பாரு, பயப்படுறான் இங்கிலீஷ் தெரியல. வாட் இஸ் நோம் கவர்? தமிழே இங்க தாண்டவா இருக்கு. இங்கிலீஷ் ஆங்கிலம். யாரா நீ? ஏய் ஆமா எதற்காக அந்த பெண்களை இப்படி சித்திரவதை செய்யற? நான் குடிச்சா இன்னைக்கு கரெக்டா பேசுறவன் நான். என்ன கரெக்டா பேசுற? பாஞ்சாலி ஒரு உத்தமியா, உத்தமிதா, ஒரு கற்பு கரசியா, கணவனுக்கு கட்டுப்பட்டவளா, அழியாத தேவி, ஐவருக்கு பத்தினி, பாஞ்சாலி உத்தமியா. ஆமாடா உத்தமிதாடா. லோடு ஏத்துறான் பாரு அதுக்கு மேல. டேய் கற்பு கரசிதாடா. சோகா லோடு ஏத்துறான் பாரு அதுக்கு மேல. ஐவருக்கும் தேவி அழியா பத்தினி. தாயமானக்கம் கால்கள் திரும்பி போறாங்க. பாஞ்சாலி யாரியா? 5 பேர் கொண்டாட்டி எங்கனா உத்திமா வாழ முடியுமா? பத்தினியா இருக்க முடியுமாமா? சொல்றானே எங்கிட்ட எனக்கு வேலை காட்டுறானே அவன். அவன்டா ஏவா நீ புரியாது. ஏய் யாரோ போய் போறே எதனால செஞ்சாலும் செய்வேன். அழுவ மாட்டேன் அந்த அளவுக்கு பண்றேன். டேய் ஐவருக்கும் தேவி அழியா பத்தினி அந்த அம்மாடா. எந்த அம்மா? இந்த பிறவில தான் ஐவருக்கும் தேவி. இந்த ஆமா இந்த பிறவில தான் பாஞ்சாலி ஐவருக்கும் தேவி அழியா பத்தினி. இதற்கு முன்பிறவி ஒன்று இருக்குடா. இதுக்கு முன்பிறவியா? ஆமா பாஞ்சாலியா? ஆமாடா இது முன்பிறவி. முன்பிறவி நிலதான ஆடு. இதுக்கு முன்பிறவில பாஞ்சாலி ஒரு உத்தமி, உத்தமி பத்தினி, ஒரு கற்பு கரசி, கணவன் கட்டுப்பட்டவள். கணவன் சொல்லும் சொல்லே மந்திரம் என்று கணவன் சொல்லை தட்டாதவள் அந்த அம்மா. டேய் நிலத நாடு நல சக்கரவர்த்தி, நிலத நாடு நல சக்கரவர்த்திக்கும் தமயந்திக்கும் மகளாக பிறந்தவர் நலாயினி. அவர் வாழ்க்கையில் ஓர் நாள் அன்றோர் பாண்டியன் கல்லை சிலையாக்கின பல்லவன், தமிழ் கவிதை குரலாக்கின வள்ளுவன், வாழ்விக்கு வழிகாட்டிய வண்ண முத்தமிழும் வீர மன்னர் செயலும் திக்கங்கு முழுவனுக்கும் திருநாட்டு செல்வங்களாக கண்டெடுத்து மூவேந்தர் வழிநடந்து மூப்பெரும் படையுடன் நடந்த தேசத்தை நல சக்கரவர்த்தி என்ற பெயரோடு சீர சிறப்பட ஆட்சி புரிகிறேன். காவலன் நல்லதுங்க. காவலன் ஐயா அவைக்கு முன்னதாக வர வேண்டியவன் ஏன் இன்று காலதாமதம்? ஐயா நான் நேரத்தோடு வந்து இன்னைக்கு நான் நேரம் போட்டது காரணங்க ஐயா. என்னது? எங்க வீட்லயே நான் எங்கேயும் வேலை வெட்டிக்க போக மாட்டேன்.
தெரிஞ்சதுதானே உன்னை பத்தி. அதனால எங்க அப்பா அம்மா ஏமாத்தி நான் சாப்பிட்டுருவேன். ஆமாங்க, நேத்து பாக்குறேன் எங்க அப்பா என்ன கேட்டாரு, நீ அறிவு கிட்ட கம்யூனிட்டி உனக்கு என்ன அறிவுக்குதா அறிவு இல்லையா, இது மாதிரி ஊரை சுத்தி சாப்பிட்டுக்கிறியே எங்கன்னா போய் சம்பாதிக்க கூடாதுன்னு கேக்குறாரு எங்க அப்பா. என்ன யாரு? உங்க அப்பா. ஆமா, உன்னை என்ன கேக்குறாரு, நான் சும்மா இருக்க கூடாதா? என்னடா நம்ம அப்பா அது மாதிரி கேட்டாரு, 4 பேரும் நம்ம போனோம், வேலைக்கு போனோம், பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து தெருவே மோரோன்னு அழுதும் போறேன். என் தயிரோன்னு போலியா? ஐயோ போன அழுதும் போறேன். அந்த வழியா பார்த்தா ஒரு பெரிய அவர் என்ன சொல்றாரு, என்ன தம்பி என்ன ஆச்சு ஏன்னா ஐயா எல்லாரும் வேலைக்கு போறாங்க சம்பாதிக்காங்க, எங்க அப்பா எனக்கு திட்டாரு, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க ஐயா. என்ன அவர் என்ன சொன்னாரு, உள்ளூர்ல ஓணம் பிடிக்க தெரியாத அசலூர் போனா ஆனை பிடிக்குதுன்னு நம்ம ஊர்லயே வேலை இருக்குதா? சரியான கேள்வி கேட்டாரு, நம்ம ஊர்லயே வேலை இருக்குது ஏன்னா இருந்தாருன்னு. என்ன வேலை சொன்னாரு? என்ன வேலை சொன்னாரு, டே தம்பி நீ ஏரி வேலைக்கு அட்டை போட்டுக்கிறியான்னு கேட்டாரு. ஏரி வேலை? நான் ஏரி வேலைக்கு பக்கம் பக்கம் போறது இல்ல, நேரா ஊராட்சி மன்ற தலைவர் போய் பார்த்தேன். ஐயா தலைவரையா வணக்கம் ஐயா அப்படின்னு. என்னப்பா தம்பி என்ன காரணம் வந்துக்கிற அப்படின்னாரு. ஐயா எல்லாருக்கும் ஏரி வேலைக்கு அட்டை போட்டு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு அட்டை போட்டு கொடுத்தா நான் கூட வேலை செய்யுங்க அப்படின்னு. அவரு என்ன சொன்னாரு, உனக்கு அட்டை போடுறது தப்பு இல்ல, உனக்கு 2 போட்டோ வேணும் தம்பின்னு கேட்டாரு. அந்த வேலைக்கு அட்டையில ஓட்டணுமா? அதனால எங்க போட்டோ இல்லைங்க, நான் நேரம் செய்யாரு கிளம்பிட்டேன். எதுக்கு? போட்டோ எடுத்துட்டு வரதுக்கு. நான் வெடிக்கால 3 மணிக்கே போயிட்டேன். ஏன்டா 3 மணிக்கா போட்டோ எடுக்க போனா? அங்க போனா கூட்டம் எப்படி இருக்கும் பண்ணவா? போயிட்டு நானு போனா அவர் 10 மணிக்கு வந்து சுடியா தந்தாரு, போட்டோ எடுத்துட்டாரு. வெளியே வந்து பார்க்க போனா மணி 10 11 மணி ஆகி போச்சு. பசி வயிற்று கிள்ளுது. காலைல 3 மணிக்கு போன எதுவுமே நான் சாப்பிடல. ஏன்னா சாப்பிடலான்னு பார்த்தாலும் காசு திட்டமா கொஞ்சமா வச்சுக்கிறேன். அதனால டீ காப்பி சட்டா கொஞ்ச நேரம் பசித்தாங்க, கூட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனா டீ சாப்பிடுறேன் நானு. டீ கடைக்கு அங்க போனா உன்னாட்டு நல்லா மேடவான்னு ஒருத்தர் உட்காந்து இருந்தாரு. அவரு வேடவான்னு கேட்டாரு. விராட்ட உட்காந்து சொல்றேங்க, சொல்லு. உட்காந்தாரு. என்ன வேணும் தம்பி கேட்டாரு. ஐயா டீ குடுங்க கேட்டேன். தம்பி டீ குடுக்கல, டீ தூள் இல்ல, ஒரு டம்ளர் பாலா சாப்பிடுப்பாரு. நல்ல தண்ணி நமக்கு சொல்றான்னு சொல்லிட்டு ஆமா ஒரு டம்ளர் பாலை வாங்கிட்டா. ஐயோ ஒரே சூடா இருக்குது ஐயா பாலு, எப்படி நான் பசி சாப்பிடுறது? என்ன செய்யற? டீ கடை மேல பால் ஓடிக்கிட்டே இருக்குது. டேபிள் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த டேபிள் மேல எடுத்து அந்த பாலை வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆற்று பண்ணி எடுத்து பேப்பர் எடுத்து அப்படி படிக்கிற மாதிரி பந்தா காட்டியிருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் நாட்டோ ஒரு புது கல்யாணம் தம்பதிங்க அவங்க காபி சாப்பிட டீ கடைக்கு வாங்கிக்கிறாங்க. அந்த கடையில நான் எடுத்து வச்சு டேபிள் மேல பால், அந்த புது பொண்ணு இந்த கல்யாணம் பொண்ணு பட்டு போடுவேன், அந்த பட்டு போடுவ போய் பால் மேல மறைச்சிச்சு. நீ வச்சுக்கிற பால் அந்த அம்மா பார்க்கல, அது கவனிக்கல. அந்த அம்மாவோட ஆடையானது மறைச்சு விட்டது. அது பட்டு போடுவ போய் மறைச்சிச்சு பால். நான் ஒண்ணு தப்பா சொன்னேன், அவர் 2ஆம் கட்டம். என்ன வார்த்தை இது? ஒரு பெண்ணை பார்த்து நீ என்ன கேட்டிருக்கணும்? நான் ஒண்ணு தப்பா சொல்லுங்க. நேரம் சுத்தி வலிச்சுன்னு போட்டா சாப்பிட்டா போறது இல்லையா? சரி அங்க டீ கலந்துங்க 4 அரசு விட்டாங்க. அந்த உதவி வாங்கினு இனிமேல் எங்க நம்ம சரி வராது, நம்ம ஊருக்கு போற பஸ் வருது, பஸ்ல வர உடனே ஏறிக்கணுங்க. ஆமா கூட்டமான கூட்டம் டவுன் பஸ்ல. ஐயோ பள்ளிக்கூட பசங்க வர அமக்கலம் பண்ணுதுங்க. நான் 8 மணி போட்டா இந்த போட்டா எட்டி கம்பி பிடிச்சும் பாரு, டமால்னு போட்டா கீழே விழுந்து போச்சு, தவறி போச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு பள்ளிக்கூட படிக்கிற பாப்பா நல்லா பாவாடை தொங்க கட்டிக்கின்னு இந்தாண்டி அந்த காலை வச்சு நிக்குது. அந்த அம்மையும் கம்பியை பிடிச்சு நின்று இருப்பாங்க, அதுவும் கம்பி பண்ணி நிக்குது. நான் ஒன்னும் தப்பா சொல்லுங்க, நானும் பொம்பளை பசங்க பிறந்தது தானே. அறிவு கட்ட நாயே என்னுடைய ஒரு பெண்ணை பார்த்து என்ன பேசணும் தெரியுதா உனக்கு? என்ன தப்பா சொல்லிட்டா? நீ இன்னும் என்னடா செய்யணும்? இன்னும் என்ன தப்பா சொல்லணும்? அதனால அது சும்மா வருவாங்களா? ஊரை விட்டு பொண்ணு போய் சொன்னா பஸ் 4 அரசு விட்டாங்க. அதை வாங்கினு என் ஊருக்கு அப்படியே போட்டு நடந்து வந்து கேக்குறேன். ஆமாங்க, அங்க பாக்க போனா ரோட்டு ஓரத்துல ஒரு மகராசத்து மோட்டர் கசிங்குது. எனக்கோ பசி, சித்திரை மாசம் வெயில், பசி தாங்க முடியல. அந்த போட்டோ எடுத்து போய் தொட்டி மேல வச்சுட்டு 4 கை தண்ணி அள்ளி குடிச்சுனேன். இந்த தொட்டி வந்து நேரா அப்படி காவல் போய் அந்த போய் தண்ணி. உனக்கு ராசியா இல்ல போல. எனக்கு நேரமே கட்டணும். அந்த நேரம் பார்த்து அந்த தொட்டியில 4 ஆயாவங்க சவுக்கு சத்த பராஞ்சி மூட்டை மூட்டையை வச்சுட்டு மாரியத்த மாதிரி துணி அவுத்து வச்சு குளிச்சுங்குதுங்க. அந்த போட்டோ தொட்டில வந்துட்டேன். நான் என்ன தப்பா கேட்டேன் ஒன்னும் சொல்லுங்க.
தான் பேசுறியா இல்ல ஐயா நான் தப்பா சொல்லுங்க போட்டாருன்னு சொன்னேன். அவங்க சும்மா இருப்பாங்களா? தொடப்பட்டு எடுத்தாங்க, 4 அரசு விட்டாங்க, அதை வாங்கி ஆமா உங்க ஊர்ல நீ எதுவும் போட்டோ எடுக்க மாட்டா? கீழே போட்டா தானே எடுக்கணும். போட்டோ எடுத்துலங்க மூதேவி அது வாங்கி மாதிரி 1/2 டிக்கெட்டா இருந்தா வாங்கி தானே ஆகணும். 1/2 டிக்கெட்டா? ஓ போட்டா எடுக்கிறது பெருசு இல்ல. இங்க பார்த்தாயா ஆஹா நமது நண்பர்கள், ஆமாங்க நமது கட்டிக்கார சேனை, ஆமா பேப்பர் சேனை, ஆமா டேய் நமது நாடகம் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவாங்க. நமது நாடகம் மட்டுமல்ல, நாடக துறையானது சிறுக சிறுக வளர வேண்டும். கலை மங்கி கொண்டே போகுது. மங்கி கொண்டே போகிறது. அதற்காக எத்தனை கம்பெனி எங்க ஆனாலும் சரி, ஆமாங்க, அயராம பாடுபட்டு இப்படி ஒரு நாடகத்தை எடுத்து சென்னை பேப்பர் பாய் மக்களுக்காக இப்படி செய்திருக்கிறாங்க. விளம்பரம் செஞ்சீங்க. அந்த மாதிரி இடத்துல நீ போட்டா எடுத்துக்கணும். ஐயோ நான் போய் மறந்து போய் எடுத்துட்டோம். சரி தவிர நம்ம செய்யா மன்னிச்சிருங்க. சரி விடு. ஐயா சொல்லுங்க. ஐயா குன்றா வளமுடிக்கு நாடு, குரு பெரியோர் வேத ஓதிய நாடு, பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீரந்திய நாடு, கணக்கற்ற கவிஞர்கள் வாழ்ந்தது என் நாடு. என்னையும் என் நாட்டையும் எதிர்த்தால் கொடுப்பேன் சூடு, நாஸ்திகத்தை எடுத்து போடு, நீதி நெறியோடு ஆட்சி புரிகிறேன். என் ஆட்சியில் குறையுண்டோ இல்லையா? ஆலய பூஜைகள் அந்த சிவாலயம், விஷ்ணாலயம், பிரம்மாலயம் என்று சொல்லப்பட்ட சகல ஆலயத்திற்கும் 6 கால பூஜை, அன்ன நைவேத்தியம் செப்படி நடக்குதுங்க. அதில் குறை என்பதே முறையிட்டு பார்த்தாலும் காண முடியாது. செய்ய தொழில்களும் செழிக்கிறார்கள்.